رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العليم. எல்லா புகழுமே இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள், கொள்கை இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் மிகவும் விரும்புகிற ஒரு தீனுடைய சபையில் சில விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக தீனுடைய சபைகள், குறிப்பாக பெண்களுக்கான விசேஷமான இது போன்ற நிகழ்வுகள்ல மாதம் பெண்கள் பயான் என்பது அதனுடைய மிக முக்கிய நோக்கம் ஒரு பெண்ணிடம் தீன் என்பது முழு குடும்பத்தில் தீன் போய் சேருவதற்கு மிக எளிதான வழி. ஒரு பெண் தீனை விளங்கினால் முழு குடும்பமும் தீனை விளங்கும். ஒரு பெண் தீன்தாரியாக மாறினால் ஒட்டுமொத்த குடும்பமும் தீன்தாரியாக மாறுவது மிக எளிது. அந்த அடிப்படையில் தீனுடைய மஜ்லிஸ்க்கு வந்திருக்கிற நம்ம கண்ணியமாக அமர்ந்து இடையில் எந்தவித சப்தங்கள் இடையூறுகள் இல்லாமல் நிசப்தமாக அமர்ந்து சொல்லப்படுகிற விஷயங்களை மிகுந்த கவனத்துடன் கேட்டு ஹிதாயத், நேர்வழி, இதனுடைய விளக்கம் வேண்டும் என்கிற நியத்தோடு நாம் அமர்ந்து கேட்டால் இன்ஷா அல்லாஹ் சபையிலிருந்து நாம் கிளம்புகிற போது நல்ல மனமாற்றத்தோடு நாம் கிளம்பலாம். அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா திருக்குரானில் நபிமார்கள் வரலாறுகளை சொல்லுகிற போதெல்லாம் நிறைய பெண்களையும் அந்த வரலாறுகளில் இடையிலே ஆங்காங்கே அல்லாஹ் குறிப்பிடுவான். பல்வேறு நபிமார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை வாசித்தால் நமக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால், மிக பெரும் சாதனைக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பதை உணர்த்துகிற முகமாக அல்லாஹ் வரலாறுகளிலே சொல்லித் தருகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் பெரும் கொடுங்கோலன் ஃபிரௌன் ஒட்டுமொத்த ஆண் குழந்தைகளையும் கொல்லுவதற்கு உத்தரவிடுவான். லட்சக்கணக்கில் ஆண் குழந்தைகள் கொல்லப்படுவார்கள். மிக நீண்ட வரலாறு. இப்ப குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவனது ஆட்சியை ஒழிக்கிற குழந்தை, ஆண் குழந்தை பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக கணவன் மனைவிகளை பிரித்து வைப்பான். அதையும் மீறி குழந்தை பிறந்து விட்டால் ஈவிரக்கம் இல்லாமல் கொல்லுவதற்கு உத்தரவிடுவான். ஆனாலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் உத்தரவால் பிறப்பார்கள். அல்லாஹ்வின் நாட்டம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பார்கள். இப்ப மூசாவின் தாய் ஒரு நபியின் தாய். ஒரு சாதாரணமாக அவர்களுக்கும் ஒரு அச்சம், ஃபிரௌனுக்கு தெரிஞ்சா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த மூசாவின் தாயின் உள்ளத்துல குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லிஹி. நான் மூசாவின் தாய்க்கு உள்ளத்தில் ஒரு இல்ஹாம், உதிப்பை ஏற்படுத்தினேன். அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன் அர்லிஹி, நீ தயங்காமல் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வா. அதற்கு மேலும் உனக்கு உள்ளத்தில் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நீ அஞ்சினால் அல்கிஹி ஃபில் யம், நைல் நதியில் அந்த குழந்தையை தூக்கி எறிந்து விடு. யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து உள்ளத்தில் வழிகாட்டுதல் வருகிறது, ஒரு ஞான உதிப்பு வருகிறது. அந்த அளவிற்கு நபி மூசாவின் தாய் அல்லாஹ்விடத்தில் நெருங்கிய ஒரு பெண்மணியாக. இப்ப மூசாவின் வரலாறை சொல்லுகிற அல்லாஹ் அந்த தாயை குறித்தும் அல்லாஹ் செய்தியை சொல்லித் தருகிறான். இன்னொரு பெண் மூசாவின் வரலாறுல நபி மூசாவின் உடன் பிறந்த சகோதரி. இப்ப கடல்ல மூசாவை தூக்கி போட்டுருவாங்க. அலை அடித்து அடித்து அந்த பெட்டி ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போகும். அந்த பெட்டியை தொடர்ந்து சகோதரியும் உடன் செல்வார், தம்பி எங்க போறாருன்னு பாக்குறதுக்காண்டி. இப்ப இறுதியில் அந்த அரண்மனைக்கு போய் ஃபிரௌனது அரண்மனையிட அங்க பேசி அந்த பெண்மணி சகோதரி மீண்டும் பால் குடிப்பாட்டுவதற்காக தாயிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தால் சாமர்த்திய அந்த சகோதரி. இப்ப அவரது வரலாறையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்படி நிறைய மூசாவுடைய வரலாறு இல்லை. இது மட்டுமல்ல, வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் நகருக்கு செல்லுவார்கள். மதியன். நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த நபியாக, அவருக்கு இரண்டு பெண் மக்கள் இருப்பாங்க.
இப்ப அந்த மதியனுக்குள் நுழைந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு, அந்த வாலிப பெண்களுக்கு தண்ணீர் பிடிப்பதற்கு உதவி செய்வார்கள். செஞ்ச உதவிக்கு நன்றிங்கிற அடிப்படையில அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அந்த 2 பெண்களில் ஒருவர் வஜாத் யஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்லிஹியா, 2 பெண்களில் ஒரு பெண் நடந்து வந்தார். நபி மூசாவை அழைத்து செல்வதற்காக, நன்றியாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வந்த நடையை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். வஜாத் அலஸ்லிஹியா, வெட்கத்துடன் வந்தாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப பெண்களின் வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிற அல்லாஹ் வெறுமனை கதைகளை போலல்லாமல் படிப்பினை பெறுகிற விதமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நபி மதியன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்த பெண்மணி வெட்கத்துடன் வந்தாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, தெரிய வேண்டிய செய்தி அதுதான். நபிமார்களின் வரலாறை மாத்திரம் சொல்லிவிட்டு போகாமல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உடன் தொடர்புடைய பெண்களின் வரலாறுகளையும் குறித்து சொல்லுகிறான். காரணம், பெண்கள் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள். பல்வேறு நபிமார்களின் சாதனைகளுக்கு, அவர்களின் தாவா அழைப்பு பணியின் வெற்றிக்கு பின்னால் பெரும் ஊக்கமாக இருந்தவர்கள் பெண்கள் என்பதை அல்லாஹ் மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் ஒரு பெண்ணை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த வசனம் இப்படி வருகிறது. லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு பெண்ணை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். இங்க அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபிமார்களை சொல்லவில்லை, சஹாபாக்களையோ வலிமார்களையோ நல்லோர்களை குறித்தெல்லாம் அல்லாஹ் உதாரணமாக சொல்லாமல் ஒரு பெண்மணி என்று குறிப்பிடுகிறான். அந்த பெண் இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா என்று அழைக்கப்படுகிற அந்த பெண்ணை குறித்து அல்லாஹ் ஒட்டுமொத்த மோமீன்களுக்கும் இவர்கள் உதாரணம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப அவர்களின் வரலாறுகள்ல மிகப்பெரிய படிப்பினை இன்றைய குடும்ப தலைவிகளுக்கு, பெண்களுக்கு. ஆசியா அம்மா வாழ்ந்த சூழல், ஃபிரௌன் நாம் அறிந்திருக்கலாம், அல்லாஹ்வின் படைப்புகளிலேயே மிக மோசமான படைப்பு. தன்னையே அல்லாஹ் என்று வாதிட்ட ஒரு துர்பாக்கியவான் ஃபிரௌன். அவனுக்கு கீழ், அவனின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அந்த ஆசியா அம்மா இஸ்லாத்தை, ஈமானை ஏற்றதற்கு பின்னால், ஏன்னா இந்த காலத்துல எந்த பெண்களும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல பெண்கள் சொல்ற காரணம், பிள்ளை ஏன் தொழுகிறேன்னு சொன்னா அத்தா தொழுகிறது இல்லை அப்படிங்கிறது, அவர் தொழுகிறது இல்லை அதனால பிள்ளையும் தொழுகிறது இல்லை, நீங்க ஏன் தொழுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா வீட்டுல எந்த தீனுடைய விஷயங்களும் நாங்க இது பண்றது இல்லை, எந்த தீனுடைய விஷயங்களும் வீட்டுல முசாக்கரா இல்லை, அதனால அது மாஹவுல் இல்லை அப்படின்னு சொல்றது. அப்ப ஆசியா அம்மாவை போன்று ஒரு மிக மோசமான ஒரு சூழல், ஆனாலும் ஈமானில் உறுதிமிக்க ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு வரலாறு எழுதுறாங்கன்னு சொன்னா, ஃபிரௌன் மனைவி என்று கூட பாராமல் ஒரு சிலுவை போன்ற ஒன்றை செய்து ஆசியா அம்மாவை அதிலே வைத்து நெத்தியில் ஆணி அடித்தானாம். மட்டுமல்ல, இன்னொரு அறிவிப்புல வருது, உச்சந்தலையில் ஆணி அடித்தான். இவ்வளவு கொடுமைகள். ஆனாலும் அந்த பெண் தீனில் உறுதிமிக்க ஒரு பெண்மணியாக, ஈமானை கைவிடாத ஒரு பெண்மணியாக. அல்லாஹ்வுடைய தொடர்பு எவ்வளவுன்னு பாருங்க. கடைசியா அந்த அம்மா செஞ்ச துவா இதுதான், ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. இவ்வளவு கொடுமைகளை சகித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பில் அவர்கள் துவா செய்கிறார்கள், ரப்பே எனக்கு உன்னிடத்தில் நெருக்கம் வேண்டும், இவ்வளவு காலம் மிக மோசமான ஃபிரௌனோடு நான் வாழ்ந்து விட்டேன், இப்ப மரணத்திற்கு பின்னால் உனக்கு அருகில் எனக்கு இடம் வேண்டும், பைத்தன் ஒரு வீடு வேண்டும். அந்த வீடு எங்க தெரியுமா? ஃபில் ஜன்னா, சுவனத்திலே வேண்டும். இப்ப நான் பெற வேண்டிய படிப்பு என்னன்னு சொன்னா, சுவனம் செல்ல வேண்டுமானால் முதலில் அல்லாஹ்வின் நெருக்கம் வேண்டும். உலகில் வாழுகிற போது அல்லாஹ்வின் தொடர்பில் அவனுக்கு வழிபட்டு வாழுகிற போது மறுமையிலே சுவனம் உண்டு என்கிற படிப்பினை இங்க இருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஜா மாட்ட சொல்லுவாங்க, பெருமானாரின் முதல் மனைவி ஹதீஜா. நாம் வரலாறு அறிந்திருக்கலாம். பெருமானார் ஒரு தடவை சொன்னாங்களா, ஹதீஜாவே எனக்கு முதலிலேயே திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஜா அம்மா கேட்பாங்க, யார சொல்லலாம், என்னை தான் முதல்ல கல்யாணம் முடிஞ்சீங்க, அப்ப உங்களுக்கு 25 வயசு, எனக்கு 40 வயசுல திருமணம் நடந்தது, இப்ப முதல் திருமணம் எப்படி என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், சுவனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆசியா அம்மாவை எனக்கு மனம் முடித்து தந்தான். அப்ப உலகில் படைப்புகளில் மிக மோசமான ஃபிரௌனின் கொடுமைகளை சகித்துக் கொண்ட ஆசியா அம்மாவுக்கு படைப்புகளிலேயே ஆக சிறந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கை துணையாக அல்லாஹ் சுவனத்தில் ஆக்கி தருகிறான் கண்ணிமிக்கவர்களே. எனவே குடும்ப வாழ்வில் பல்வேறு சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு நாம் நல்ல சாலிகான குடும்ப தலைவியாக வாழ்கிற போது அல்லாஹ்வின் பொருத்தம் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இப்படி நிறைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்ல வருவதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்கிற நாம் பெண்களின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதோடு தீனுக்காக நாமும் அதுபோன்று நம்முடைய குடும்பத்து ஆண்களை தீனுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக, தீனுடைய வழியில் பயணிப்பவர்களாக, தீனுக்கு உறுதுணையானவர்களாக நாம் மாற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. ஒண்ணுமில்ல, நம்ம குழந்தைகளை இன்னைக்கு படிக்க வைக்கிறோம், டாக்டர், இன்ஜினியர், பல்வேறு நிறைய கை நிறைய சம்பாதிக்கிற படிப்புகள்ல ஆர்வம் காட்டுறோம். ஆனால் ஒரு தாயை பொறுத்தவரை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு டாக்டர் பட்டம், இன்ஜினியர் பட்டம், பல்வேறு பட்டங்களை வாங்குவதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்கிற அல்லாஹ்வின் அடிமை என்கிற உணர்வை ஏற்படுத்துறோம். தான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பது தன் மீது கடமை.
அவனுக்கு வழிபடுவது அவசியம் என்கிற அந்த உணர்வு அப்துல்லா என்கிற பட்டம் அந்த பிள்ளைகளிடத்திலே வர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஒரு சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியப்படாது. ஆண்கள் எவ்வளவுதான் உழைப்பு செஞ்சாலும், எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும், குடும்பத்துல தீன் இல்ல, பெண்கள்கிட்ட தீன் இல்ல அப்படின்னு சொன்னா பெரிய ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. கண்ணிமிக்கவர்களே, எனவே பெண்கள்கிட்ட தீன் முதலாவதா வரணும். இரண்டாவதா வெட்கம் நிறைந்த வாழ்க்கை பெண்களிடத்திலே வர வேண்டும். மூன்றாவது பேணுதல், ஹலால் ஹராமுடைய பேணுதல், பார்வை தொடங்கி உணவு உட்பட பல்வேறு விஷயங்கள்ல பேணுதலான வாழ்க்கை இருக்கிற போது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு மறுமலர்ச்சியை பார்க்க முடியும். கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு மிக முக்கியமான அம்சம் சுவனத்து பெண்கள், சொர்க்கத்திற்கு தகுதியான பெண்கள் யார் அப்படின்னு சொல்றப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, முதலாவதா அந்த சுவனத்து பெண்மணிகள் யார் தெரியுமா? இதாஅத்துல்லா, அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு அப்படியே அடிபணியக்கூடிய பெண்கள் சுவனத்துக்கு சொந்தக்கார பெண்மணிகள். ஹதீஸ்ல இப்படி வருகிறது, வஸல்லத் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா. இப்ப ஐவேளை தொழுகைகளை தொழக்கூடிய பெண்கள், பரலான தொழுகைகளை, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமலானில் பரலான நோன்புகளை நோக்கக்கூடிய பெண்கள், வஅதாத் ஸௌஜஹா, தன் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள். இப்படி இந்த தன்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த குணங்களை கொண்ட பெண்கள் சுவனத்து பெண்மணிகள். இன்னைக்கு நம்ம தொழுகை விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்குது? ஒண்ணு நேரம் தவறி தொழுவோம், வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா தொழுதுக்கலான்னு வச்சிருப்போம், அல்லது எங்காவது வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தொழுகையை விட்டுருவோம், தொழுகையை கலா பண்ணுவோம், இல்ல சில நேரங்கள்ல கலா கூட செய்ய மாட்டோம். நம்முடைய தொழுகை நிலை இதுதான். ஆனா சஹாபிய பெண்மணிகளின் தொழுகை அது போன்ற நிலைக்கு நம்முடைய தொழுகைகள் வர வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து வருகிறது. ஒரு தடவை ஆயிஷாவுடைய சகோதரி மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப ஆயிஷா அம்மாவை பார்க்க வருவார். அது லுஹா தொழுகையுடைய நேரம், லுஹா தொழுகை, முற்பகல் தொழுகை. ஆயிஷா அம்மா தொழுதுகிட்டு இருப்பாங்க. வந்து அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அப்படியே கொஞ்ச நேரம் காத்திருக்காங்க. அப்ப அன்னை ஆயிஷா அம்மா ஒரு சூரா திரும்ப திரும்ப ஒரே வசனத்தை ஓதுகிறார்கள். மறுமை குறித்த வசனம், அல்லாஹ்வின் தண்டனை குறித்த வசனத்தை திரும்ப திரும்ப அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் திரும்ப போயிடுவார். இப்ப சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் திருப்பி வந்து பார்த்தால் அன்னை ஆயிஷா அம்மா தொழுதுகிட்டு இருப்பாங்க. அதே வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த அளவிற்கு தொழுகையில் ஒருவித பயபக்தி, தொழுகையில் அல்லாஹ்வின் அச்சத்தோடு மன ஒருமையோடு தொழக்கூடிய தொழுகை அன்றைக்கு இருந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம தொழுகை நேரம் கூட சரியான முறையில் நம்ம தொழுகிறது இல்லை, நம்முடைய பலவீனம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது தொழுகையை பற்றி எழுதுகிறார்கள், தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை அழுது கொண்டே இருப்பாங்களாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப சூரத்துல பெண்களின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தொழுகை ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் தொழுகையில் அழுவார்களாம். இன்னைக்கு நம்ம ஒரு தொழுகையில நம்ம அழுதுருப்போமா, இல்ல நம்ம துவாலையாவது இன்னைக்கு அழுக வருதா? பெண்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய தொழுகையில உள்ள பலவீனம். இன்னொரு பெண்மணி ஹப்ஸா பின்த் சீரின், ஹப்ஸா பின்த் சீரின் ஒரு பெண்மணி. எவ்வளவு அற்புதமான பெண்கள் வாழ்ந்த காலம் இன்றைக்கு தீனுடைய அடிப்படை இல்லாமல் கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்க, அதுல கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. அழைப்பு கொடுத்தா கூட அங்கங்கே அமர்ந்து வீண் கதைகளை பேசிக்கொண்டு அடுத்தவர்களை குறித்து புறம் பேசிக்கொண்டு பாவங்களை சம்பாதிக்கிறோமே தவிர பல்வேறு தீனுடைய விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் கூட இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹப்ஸா பின்த் சீரின் அப்படிங்கிற பெண்மணி 12 வயசுல ஹாஃபிஸா ஆகிறாங்க. முழு குரானை மனனம் செய்து ஹாஃபிலா. ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாவோட மாணவி. இவங்க விசேஷமான அம்சம் என்னன்னு சொன்னா ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாட்ட படிச்சவங்க. இப்ப இவர்களுடைய சகோதரர் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதில் மிக அற்புதமான ஒரு தாபி இப்னு சீரின். அந்த இப்னு சீரின் ஏதாவது சந்தேகம் கேட்டா, குரான் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் கேட்டால் இப்னு சீரின் சொல்வார்களாம், என் சகோதரி ஹப்ஸாவிடத்திலே கேளுங்கள் என்று. காரணம் ஆயிஷா மாட்ட படிச்ச மாணவி அவங்க. அந்த அளவிற்கு குரான் தொடர்பாக ஒரு பெரும் இமாம் கூட போய் கேளுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கல்வி ஞானம் இன்றைக்கு பெண்களிடத்துல இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம பெண்களுடைய தொழுகை மசாயில் கூட தெரியறது இல்ல. எவ்வளவு தப்பா தொழுதுட்டு இருப்போம். காலம்பூரா தொழுவாங்க, ஆனா தொழுகையில பார்வை எங்க இருக்கணும், சஜிதால எங்க இருக்கணும், ருக்குல எங்க இருக்கணும். காரணம் மார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் என்னை கனிமிக்கவர்களே. மட்டுமல்ல, இந்த ஹப்ஸா இப்னு சீரின் அவங்களை பத்தி அவருடைய அடிமை இடத்திலே கேட்கப்பட்டது. அவங்க அடிமை பெட்ட கேட்டாங்களாம், உங்க எஜமானி அம்மா எப்படி இருக்காங்க, அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், இபாதத்துகளை குறித்து கேட்கப்பட்ட போது அந்த அடிமை பெண் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்களாம், என்னுடைய எஜமானி ஹப்ஸா மிக சிறந்த பெண்மணி, நல்ல குணத்துக்கு சொந்தக்காரவங்க, இரவெல்லாம் தொழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு அவர்கள் சொல்லுவார்களாம், ஒவ்வொரு இரவிலும் குரானில் பாதி ஓதக்கூடிய அந்த வளமை என்னுடைய எஜமானிக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் 15 ஜுஸ் ஓதிடுவாங்களாம் இரவு தொழுகையில. சொல்லிவிட்டு அந்த அடிமை சொல்லுகிறார், ஆனாலும் என்னுடைய எஜமானி ஏதோ ஒரு பாவம் செய்தவரை போல எனக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப இரவுல பாதி குரானை ஓதிடுறாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டாரோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அப்ப கேட்டாங்களா, எதை வச்சு சொல்றீங்க? அந்த அடிமை பெண் சொன்னாங்களாம், பாதி குரானை ஓதி தொழுது முடிச்சிருவாங்க, அதற்கு பிறகு அவர்கள் அழக்கூடிய அழுகை அந்த நடு இரவுல
அவர்கள் கதறுகிற அந்த கதறுதல், அவர்கள் வடிக்கிற கண்ணீர், அவர்கள் கெஞ்சுகிற கெஞ்சல், இதெல்லாம் பார்க்கிறப்ப ஒரு பெரும் பாவம் செய்துவிட்டு இதுவரை தௌபா ஏற்கப்படாத ஒரு பெண்ணின் நிலையை போல எனக்கு தெரிகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு கண்ணிமிக்கவர்களே, பாவம் செய்யாமல் வாழ்ந்த அந்த பெண்கள் எல்லாம் அவ்வளவு அழுதுருக்கிறாங்க. இரவெல்லாம் தொழுகை அழுகை என்று வாழ்க்கையை கழித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு காலம் முழுக்க பாவத்தையே கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பேசினா பெரிய பல்வேறு புறம் கோல் என்று நம்முடைய சூழ்நிலைகள். அப்ப வீடுகள்ல குழந்தைகள்கிட்ட பேசக்கூடிய பல்வேறு திட்டுதல், அவங்கள சபிக்கிறது, இது மாதிரி. அப்ப நாவு கட்டுப்பாடு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் அப்ப காலங்களை வீணடிக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்வதற்கு தயாரில்லை. கண்டிமிக்கவர்களே, இப்ப இவ்வளவு பரிசுத்தமான பெண்கள்லாம் கூட அவருடைய தொழுகை இப்படி இருந்திருக்கிறது. முதலாவது பெருமானார் சொல்றாங்க, சுவனத்து பெண்ணாக வேண்டுமானால் இத்தாத்துல்லா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும். அதுல முதல் அம்சம் தொழுகையில் பயபக்தி வேண்டும். குறித்த நேரத்தில் கலா இல்லாமல் தொழுகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்து நேரம் வந்தவுடன் ஒழுவுடன் தயாராக இருந்து தொழுகையை நிறைவேற்றுகிற போது ஆண்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற அந்த ஜமாத்துடைய நன்மை அவர்களுக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, எனவே தொழுகையில முதல்ல கவனம் இருக்கணும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும். சுவனத்து பெண்களின் இரண்டாவது தன்மையாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கணவனுக்கு வழிபடுவார்கள். இதாத்து ஜௌஜத்துஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். பொதுவாக மசாயிலுடைய கிதாபுகள் எழுதுறாங்க, திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டவர், தன் தாய் தந்தைக்கா அல்லது கணவனுக்கா? இது பல பெண்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகமா கூட இருக்கலாம். அப்ப கிதாபுகள் எழுதுறாங்க, கணவன் ஷரியத்திற்கு மாற்றம் இல்லாமல், ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு முரணில்லாமல் ஏதேனும் உத்தரவிட்டால் அது கட்டாயம் அந்த பெண் கட்டுப்பட வேண்டும். ஷரியத்துக்கு முரணில்லாமல் ஏதேனும் சொல்லுகிற போது இப்ப பெற்றோரை விட அந்த பெண் கடமைப்பட்டிருப்பது கணவனுக்கு. கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இது ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் தான், நம்ம சாதாரணமா சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம அறிஞ்சிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, ஒரு பெண், உலகில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது கூடாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கு சஜிதா கூடாது. ஒருவேளை சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதித்திருப்பேன் என்று பெருமானார் சொல்றதை பார்க்கிறேன். கண்ணிமிக்கவர்களே, அந்த அளவிற்கு ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். மட்டுமல்ல, நஃபிலான நோன்பு வைக்கிறது கூட கணவனுடைய அனுமதி அவசியம். இன்னும் சில கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு பெண் எந்த அளவிற்கு கணவனுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபர்ல் தொழுகையை தொழுதுட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்துட்டாங்க. இப்ப கணவன் வெளியில் இருந்து வீட்டுக்கு வர்றாரு. வந்த கணவனுக்கு ஏதேனும் தேவையா, ஏதேனும் பணிவிடை வேண்டுமா என்று கேட்டதற்கு பின்னால்தான் சுன்னத்து நஃபிலே தொழுகணுமா. இவங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை காக்க வைக்க கூடாது. அந்த அளவிற்கு நஃபிலான நோன்பு தொடங்கி நஃபிலான தொழுகை உட்பட கணவன் பணிவிடைக்கு பின்னால் நிறைவேற்றுகிற அளவிற்கு மார்க்க வலியுறுத்துகிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா தர்ஹீப் வ தர்ஹீப்னு ஒரு கிதாபு, தர்ஹீப் வ தர்ஹீப். இந்த கிதாபுல எழுதுறாங்க, எவ்வளவு ஒரு பெண் ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார், எவ்வளவு பணிவிடை செய்தாலும் கணவனின் கடமையை நிறைவேற்றியவள் ஆக மாட்டாள் என்கிற அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி எழுதுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு கணவன் உடல் முழுக்க புண், ஏதேனும் ஒரு புண் காயப்பட்டு இருக்கிறது, இந்த காயத்தில் சலம் சீல் வைத்திருக்கிறது. இப்போ ஒரு மனைவி தன்னுடைய வாயால் அந்த சீல் சலத்தை சுத்தம் செய்தாலும் கூட கணவனின் கடமையை நிறைவேற்றியவள் ஆக மாட்டாள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெண் கணவன் கட்டுப்பட்டு இருக்கிறார். கண்ணிமிக்கவர்களே, நீங்க அப்படிப்பட்ட பெண்கள்லாம் பார்க்க முடியாது, பொதுவாக மனசு வராது, கணவன் யாரும் அப்படி செய்ய சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த அளவிற்கு கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனக்கு சின்ன கண்ணில் ஒரு தூசி விழுந்துட்டா கூட என்ன சொல்லுவாங்க, கண்ணு பின்னாலையா இருக்கு அப்படிமா, பார்த்து போக தெரியாதா அப்படிமா. அப்ப இப்படிப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் மார்க்கம் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. கண்ணிமிக்கிறவர்களே, அன்னை ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, பெண்கள் சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், யா மஹ்ஷரன் நிசா, பெண்கள் கூட்டமே. இப்ப சொர்க்கத்துல பெருமானாரின் மனைவி இப்ப ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யா மஹ்ஷரன் நிசா, பெண்கள் சமுதாயமே, லவ் தஅலம்ன பிஹக்கி அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன, உங்கள் கணவன் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமையை நீங்கள் அறிந்தால், உங்கள் கணவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை குறித்து அறிந்தால் எந்த அளவுக்கு செய்வீங்க தெரியுமா? உங்கள் கணவனின் காலில் ஒட்டி இருக்கிற தூசி, காலில் பட்டு இருக்கிற தூசியை உங்கள் கன்னத்தால் சுத்தம் செய்வீர்கள் என்று அன்னை ஆயிஷா அம்மா சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். கண்ணிமிக்கவர்களே, இன்னமும் பெருமானார் சொல்லுவாங்க, அலா உஹ்பிருக்கும் பினிசாயிக்கும் ஃபில் ஜன்னா, பெருமானார் கேட்பாங்க, இந்த சொர்க்கத்து பெண்களை குறித்து உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபாக்கள் கேட்பாங்க, அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? பினிசாயிக்கும் ஃபில் ஜன்னா, சுவனத்து, உங்களில் யார் சுவனத்து பெண்கள் என்று. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பலா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அவசியம் சொல்லித்தாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முதலாவதாக அல் வதூத், கணவன் மீது அன்பை பொழிகிற பெண். முதலாவதாக கணவன் மீது கருணை கொள்கிற, கணவன் மீது தூய பாசம் கொள்கிற பெண். இரண்டாவதாக சொல்லுவாங்க அல் வலூத், கணவன் அவனுடைய உத்தரவுக்கு ஏற்ப நிறைய குழந்தைகளை பெற்று தருவதற்கு தயாராக இருக்கிற பெண். மூன்றாவதா பெருமானார் சொல்லுவாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோபமா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப கணவனும் கோபம் மனைவியும் கோபம், இப்ப கணவன் அவர் சமாதானமாகுவதாக இல்லை. ஆனாலும் பெருமானார் சொல்றாங்க, சுவனத்து பெண் யார் தெரியுமா? கோபமாக இருக்கிற கணவனை
கணவனுக்கு அருகில் வந்து கணவனின் கைப்பிடித்து ஹாதிகி எதிபி எதி, என் கையை உங்கள் கையோடு இணைத்து விட்டேன், நீங்கள் என்னை திருப்தி கொள்ளாதவரை, நீங்கள் என்னை பொருத்தி கொள்ளாதவரை நான் இரவில் உறங்க செல்ல மாட்டேன் என்று எந்த பெண்மணி ஈகோவை விட்டுவிட்டு இறங்கி போய் கணவனோடு இணங்கி போகிறாளோ இவள் சுவனத்து பெண்மணி என்று நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிவிக்கவர்களே, ஆக இந்த அளவிற்கு இரண்டாவதாக, முதலாவது ஒரு பெண் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது சுவனத்து பெண்மணி, இரண்டாவது கணவனுக்கு கட்டுப்படுகிற ஒரு பெண்மணியாக, கணவனின் மனதில் இடம் பிடிக்கிற பெண்மணியாக அமைகிற போது அந்த குடும்பம் சுவனத்து பூங்காவாக அமையும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இரவுல பெருமானார் வருவாங்க, தன்னை அலங்கரித்துக் கொண்டு கவிதைகள் பாடி கணவனை வரவேற்பார்களாம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் எவ்வளவு பணிச்சுமைகள், எவ்வளவு அழைப்பு பணி, எவ்வளவு சிரமங்கள், துன்பங்கள் அத்தனையும் அவர்கள் சகித்து கொண்டு மிகுந்த கலைப்போடு வீடு திரும்புகிற போது உற்சாக வரவேற்பு தருவார்களாம் அன்னை ஹதீஜா அம்மா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பத்தியும் வரலாறுகள் எழுதுறாங்க. பெருமானார் இரவு வீட்டு அவங்களுடைய முறையில வீட்டுக்கு வர்றப்ப கவிதை பாடி அன்னை ஆயிஷா அம்மா வரவேற்பார்களாம். அந்த கவிதை இப்படி வருகிறது: லனா ஷம்சுன், எனக்கென்று ஒரு சூரியனை அல்லாஹ் தந்திருக்கிறான், வலில் ஆஃபாக்கி ஷம்சுன், வானத்திலும் ஒரு சூரியன் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்லுவாங்களாம், வானத்து சூரியனை விட என் சூரியன் மிகச் சிறந்தது. அப்ப ஷம்சு தத்லுவு பஅதல் ஃபஜ்ர், வானத்து சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால் உதயமாகும். ஷம்சி தத்லுவு பஅதல் இஷா, என் சூரியன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவிற்கு பின்னால் உதயமாவார்கள் என்று கணவனின் சிறப்பை குறித்து கவிதை பாடி மனைவி வரவேற்கிற அளவிற்கு கணவனுக்கு கட்டுப்படுகிற தன்மை அன்றைக்கு இருந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னைக்கெல்லாம் அதை எதிர்பார்க்க முடியாது. மிகுள்ள காலத்துல பெண்கள் கொஞ்சம் லேட்டா வராரு அப்படின்னு சொன்னா கடையில சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. இல்ல கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தா நான் சாப்பிட்டு படுத்துறேன், நீங்க வந்து ஊத்தி சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்ல சுட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இப்ப எவ்வளவு முரண்பாடுகள் கண்டிமிக்கவர்களே. சுவனத்து பெண்மணிகளாக ஆக வேண்டுமானால் கட்டாயம் கணவனுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான அம்சம், இன்னைக்கு பிள்ளைகள் விஷயத்துல நிறைய பெற்றோர்கள் வெளிவதுங்கி நிற்கிறாங்க. பிள்ளைகள் எப்படி ஒழுக்கம் கற்பிக்கிறது, எப்படி கல்வியை தர்றது, எப்படி அவங்கள பெற்றோர் கட்டுப்படுகிற பிள்ளைகளாக உருவாக்குவது என்று. ஒரு சிம்பிளான ஃபார்முலா என்னன்னு சொன்னா, ஒருத்தவர் இன்டர்வியூக்கு போனாரு. அப்போ ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்தாரு. முதல் தடவை ஜெராக்ஸ் போடுறாரு, சரியா பிரிண்ட் வரல. ரெண்டாவது தடவையும் பிரிண்ட் கிளியரா வரல. அப்ப அந்த ஜெராக்ஸ் போடுறவர் ஒரிஜினல் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஒரிஜினல்லையே கிளியரன்ஸ் இல்லாம இருக்கு. இப்போ ஒரிஜினல் தெளிவா இருந்தாதான் ஜெராக்ஸ்ல கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இப்போ உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், எப்படி பிள்ளைகளிடத்திலே இன்றைக்கு ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிற நாம் பெற்றோர்களிடத்திலே ஒழுக்கம் இல்லாத போது அது எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகளை தொழுகையாளியாக எதிர்பார்க்கிற நாம் பெற்றோர்களிடத்திலே தொழுகை இல்லாத போது அது எதிர்பார்க்க முடியாது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப நாம் சரியில்லாமல் இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை இமாம்களை போல எதிர்பார்க்கிறோம். இமாம் புகாரியை போல வரணும், இமாம் அபு ஹனீஃபாவை போல வரணும். இது வெறும் கற்பனையாக இருக்குமே தவிர, அப்ப பெற்றெடுத்த மூலம் நாம் சரியாக விட்டால் குழந்தைகள் சரியாயிடுவாங்க. கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு நம்மள்ட்ட பெற்றோர்கள்ட்ட தஹஜ்ஜுத் தொழுகை இல்லை, முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறது இல்லை. அப்ப எப்படி பிள்ளைகள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 7 வயதில் ஹாஃபிஸ், வெறும் 7 வயது சிறுவன் குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்த ஹாஃபிலாக, அடுத்து 9 வயதில் கிட்டத்தட்ட 40,000 ஹதீஸ்களை கொண்டிருக்கிற முவத்தா இமாம் இப்னு மாலிக் அவர்களையும் அதை மரணம் செய்து ஹதீஸ்களை மேதையாகிறாங்க வெறும் 9 வயதுல. இவ்வளவு பிரம்மாண்டமான நினைவாற்றல். சில பேர் கேட்டாங்களாம், எப்படி இவ்வளவு மரண சக்தி உங்களுக்கு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் தாய் நான் பால் குடி குழந்தையாக இருந்த போது ஒவ்வொரு முறை பால் குடிப்பாட்டுகிற போதும் ஒழுவுடன் எனக்கு பால் ஊட்டுவாங்க. ஒழு செய்து விட்டுத்தான் என் தாய் எனக்கு பால் ஊட்டுவார். இப்ப அதனுடைய பரக்கத், நான் வெறும் 9 வயதில் 40,000 ஹதீஸ்களை மரணம் விட்டேன் என்று சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குழந்தைய பெற்றிருக்கிற தாய்மார்கள் இந்த பால் குடிப்பாட்டுகிற வயசுல நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? ஒன்னு சீரியல பாத்துக்கிட்டே பால் கொடுக்கறது, இல்ல ஏதாவது போனை நோண்டிக்கிட்டு போன்ல கண்டது அதை இதை வீணானதை பார்த்துக்கிட்டு பால் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு. இப்ப இதனுடைய தாக்கம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் பெரும் சேட்டை செய்கிற குழந்தைகளாக, பெற்றோர்களை எதிர்க்கிற குழந்தைகளாக மாறி போறாங்க. கண்ணிமிக்கவர்களே, ஒரு காலம் இருந்தது, காலையில நாஸ்டா வீட்டுல அம்மா செய்வாங்களாம். நாஸ்டா செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைகளை சாப்பிட கூட்டுவாங்களாம். அப்ப அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாஸ்டா வேலையும் முடிஞ்சிருச்சு, 3 ஜூஸ் ஓதி முடிச்சுட்டு அப்படிமாங்களாம். இப்ப சமையல் செய்து கொண்டு குர்ஆனை திலாவத் செய்கிற ஒரு பக்கம் சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் 3 ஜுசுகளை நான் ஓதி விட்டேன் என்று. இப்ப அந்த உணவை உட்கொள்கிற குழந்தைகள் எவ்வளவு பரக்கத்தான குழந்தைகளா இருப்பாங்க. அது போன்ற உணவு, திக்ரோடு கூடிய உணவு, திக்ரோடு கூடிய சமையல், குர்ஆன் திலாவத்தோடு கூடிய சமையல் குடும்பங்களிலே அமைகிற போது அதை உண்ணுகிற குழந்தைகள் சாலிகான குழந்தைகளா வருவாங்க. அந்த உணவு உள்ளே சென்று சக்தியாக மாறுகிற போது நன்மைகளை செய்வதற்கு அந்த குழந்தைகளை தூண்டும். கண்ணிமிக்கவர்களே, இப்ப பெண்கள்கிட்ட அந்த பக்குவம் வரணும். பெற்றோர்களிடத்திலே பக்குவம் இருந்தால் பிள்ளைகளை சாலிகானவர்களாக நாம் எதிர்பார்க்க முடியும். குருத்துபான்னு ஒரு ஊர் ஸ்பெயின்ல 800 ஆண்டு காலம் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்ச ஊர் ஸ்பெயின், மிகப்பெரிய நாடு. அதுல குருத்துபான்னு ஒரு பெரிய நகரம். அந்த குருத்துபாவுடைய கவர்னர் தன்னுடைய மகனுக்கு திருமணத்துக்காண்டி மணமகள் தேடுறாரு. தன்னுடைய மகனுக்கு, ஒரு கவர்னருடைய மகன், ரொம்ப பெரிய இடம். அப்ப அவர் நல்ல மார்க்கப்பற்று மிக்கவர். அவர் என்ன அறிவிப்பு செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த குருத்துபா நகரத்தில்
யார் குரானை மரணம் செய்த ஹாஃபிலா பெண்மணிகளோ அவர்கள் அதற்கு அடையாளமாக இரவு நேரத்துல தனது வீட்டில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்வார். எந்த வீட்டுல மெழுகுவர்த்தி எரியுதோ அந்த வீட்டுல ஹாஃபிலா பெண் இருக்கிறார், என் மகனுக்கு நான் மனமுடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த அறிவிப்புக்கு பின்னால் பார்த்தால் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாராம். காரணம், அந்த ஊரின் எல்லா வீடுகளிலும் மெழுகுவர்த்தி எரிகிறது, எல்லா வீடுகளிலும் மெழுகுவர்த்தி. இப்ப என்ன அர்த்தம்? வீடு முழுக்க வீடுதோறும் ஹாஃபிலா பெண்மணிகள். குர்துபா நகரத்துல ஒவ்வொரு வீட்டிலும் குரானை மரணம் செய்த பெண்கள் ஹாஃபிலாக்கள் நிறைந்திருக்கிறார்கள். இப்ப அடுத்து என்னன்னு சொல்லி அவர் யோசிச்சு ஒரு முடிவெடுத்தாராம். 40,000 ஹதீசுகளை கொண்டிருக்கிற முவத்தா இமாம் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், அந்த ஹதீசுகளை யார் மரணம் செய்திருக்கிறார்களோ அந்த பெண் வீடுகளில் மட்டும் மெழுகுவர்த்தி ஏற்ற வேண்டும். அதுக்கும் நிறைய வீடுகளும் மெழுகுவர்த்தி ஏற்றிருந்தாங்க. இப்ப குரான் ஹதீஸின் ஆர்வம், மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற ஆர்வம், இல்மை படிக்கிற ஆர்வம் நிறைந்திருந்த காலங்கள் இருந்தது. கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு மக்தபு கூட நம்ம வரமாட்டேங்கிறோம். பெண்கள் கிளாஸ் வைக்கிறாங்க, பெரியவங்க கிளாஸ் வைக்கிறாங்க, விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் சொற்பமா வர்றாங்க. சில குறிப்பிட்ட வயதானவர்கள் வர்றாங்க. இப்ப இள வயது பல்வேறு சாக்குபோக்குகளை சொல்லிடுறது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, எல்லா இடங்களுக்கும் போறதுக்கு நேரம் இருக்குது, எல்லா வீடுகளுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் ஒரு மணி நேரம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, குரான் ஓதுதலை சரி செய்வதற்கு, மசாயில்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் நேரம் தருவதில்லை. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா அந்த குர்துபா நகரத்திலேயே பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்காத காலம், மிஷினை பிரிண்ட் போடுறதுக்கு மிஷின்லாம் இல்லாத காலத்துல அந்த நகரத்திலேயே ஒரு 180 பெண்களை தேர்வு செய்தார்களாம். 180 பெண்கள், அற்புதமாக அரபி எழுதக்கூடிய பெண்கள், அப்படியே தட்டச்சு டைப்ரைட்டிங்கை போல அரபி மிக அழகாக எழுதக்கூடிய பெண்கள். இந்த ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்வாங்க, அந்த காலத்துல தங்கள் குரானை தங்கள் கையாலே எழுதுவாங்களாம். 30 ஜுசு குரான்களை அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி முழுமையாக அதை எழுதி முடித்து தங்கத்தால் அதற்கு உரையிட்டு மனமுடித்து போகிற போது அதை சீராக எடுத்து போவார்களாம். குரான் எழுதுறதுல இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு சொன்னா குரான் எவ்வளவு ஆர்வமா ஓதிருப்பாங்க. இப்ப குரானை குறித்த ஞானம் எவ்வளவு இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம சீர்ல வைக்கிற குரானை தூசியில பரன்ல தூங்கிட்டு இருக்கோம். கல்யாண சீர்ல குரானை வச்சிருப்பாங்க, மேலதுக்கு பத்திரமா பறக்கத்துக்கு வச்சிருவாங்க. இது ஃபாத்தியானா மட்டும் எடுத்து ஓதுறது, அல்லது ரமலான்ல மட்டும் எடுத்து ஓதுறது. மற்ற காலங்களில் குரானை தொட்டே பார்க்கறது இல்ல. கண்ணிமிக்கவர்களே, நமது வீழ்ச்சிக்கு காரணம் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு நாம் குரானை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம், குரானுடைய தொடர்பை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் நல்ல மார்க்கப்பற்று மிக்க பெண்ணா இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே மார்க்கப்பற்றோடு மெலிரும். ஒரு பெண்ணிடத்திலே தீன் வந்து விட்டால், தீனுடைய ஒரு துடிப்பு வந்து விட்டால், தீன் மீது பற்று வந்து விட்டால், கணவன் தொடங்கி குழந்தைகள் உட்பட அந்த உறவுகள் உட்பட எல்லோரையும் தீன்தாரியாக அந்த பெண் மாற்றி விடுவாள். கண்ணிமிக்கவர்களே, ஹன்சான்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஹன்சா நல்ல கவிதை எழுதக்கூடிய பெண்மணி, அரபிலேயே கவிதை எல்லாம் படிப்பாங்க. இந்த பெண் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரர் இறந்து போயிடுவார், ஹன்சாவுடைய சகோதரர். இப்ப சகோதரரின் அந்த பிரிவு தாங்க முடியாமல் ஹன்சா அவர் அழுத அழுகை அந்த ஊரையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் இப்படியும் அழுவாளா என்று எல்லோரையும் தர்ம சங்கடமாக்கி விடுகிற அளவிற்கு அந்த பெண் அழுத அழுகை. இதை இந்த ஹன்சா சில காலங்களுக்கு பின்னால் இஸ்லாத்தில் இணைவார், இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு போர், காதிசியான்னு ஒரு போர். காதிசியா போர்ல 4 ஆண் மக்கள், அந்த பெண் ஹன்சாவுக்கு 4 ஆண் மக்களையும் போர்க்களத்திற்கு கவிதை படித்து வீரமேற்றி அனுப்புவார். நீங்க போய் ஜிஹாதுல கலந்துக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அல்லாஹ்வினுடைய முடிவு 4 ஆண் மக்களும் ஷஹீதாகி போவார்கள். அந்த போர்க்களத்துல காதிசியா போர்ல 4 பேருமே ஷஹீதாயிருவாங்க. பொதுவா ஒரு ஆண் குழந்தை இறப்புங்கிறது எவ்வளவு மன பாரமா இருக்கும். ஒரு குழந்தை இறந்துட்டாலே மிகப்பெரிய துக்கம், பெரும் துயரமா இருக்கும். ஆனால் 4 ஆண் குழந்தைகள், இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் இழந்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி ஹன்சா, அவருடைய நிலைமை வரலாறு எழுதுறாங்க. இன்னாலில்லா அந்த வார்த்தை கூட அந்த பெண்ணின் வாயில் இருந்து வராமல் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ஃபல்லலனி பி கத்லிஹிம். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், எனது 4 ஆண் குழந்தைகளையும் ஷஹீதாக்கிய, அவர்களுக்கு ஷஹீத் என்கிற பாக்கியத்தை தந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், அவர்களை ஷஹீதாக்கி என்னை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அடுத்து சொன்ன வார்த்தை வஅர்ஜு ஐ யஜ்மஅனி பிஹிம். நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை என் 4 குழந்தைகளோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து முஸ்தகரி ரஹ்மதிஹிம், தனது சுவனத்தின் கீழ், தனது அருளின் கீழ் ஒன்று சேர்ப்பான் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அந்த பெண்மணி இஸ்லாத்திற்கு முன்னால் சகோதரனுடைய இறப்பிற்கு ஊர் புரண்டு போற அளவுக்கு அழுத பெண்மணி, இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பின்னால் ஈமானிய உணர்வு, சுவனத்தினுடைய ஆவல், துன்பங்களை சகித்துக் கொள்கிற ஒரு தன்மை. கண்ணிமிக்கவர்களே, இது போன்ற தியாகம் பெண்களிடத்திலையும் வர வேண்டும். தீனுக்காக தியாகம் செய்கிற, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை மக்தபு கூட அனுப்ப மாட்டேங்கிறோம். ஒரு 3 நாள் ஜமாத்துக்கு அனுப்புறது இல்லை, என் பிள்ளை எங்கேயும் போய் பழக்கம் இல்லை அப்படிங்கிறது. என் பிள்ளை தனியா விட்டு பிரிஞ்சு இருந்தது இல்ல, 10th 12th படிச்சுட்டு இருப்பாங்க. 40 நாள் ஜமாத்து அனுப்ப சொன்னா இப்ப போகாம இருந்தா எவ்வளவு கெட்டு போயிடுறான். எவ்வளவோ தவறான தொடர்புகள், செல்போன் முசீபத்துகள், எவ்வளவோ வழிகட்டு போகிற நிறைய வழிகளை நாம் அனுமதிக்கிறோம். நேர்வழி பெறுகிற நல்ல தீனுடைய வழிக்கு வருவதற்கு பெற்றோர்கள் தடையாக இருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு இறுதியான ஒரு அம்சம், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்து, நாளை மறுமையில் ஒரு பெரும் பதவி வேண்டுமானால் மார்க்கம் சொல்லுகிறது அந்த பெண்ணிடத்துல வெட்கம் வேண்டும், வெட்க உணர்வு.
வெட்கம் நிறைந்திருக்கிற போது ஒரு பெண் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உயர்கல்விக்கு போகிற போது, கல்லூரிகளுக்கு போகிற போதோ, அல்லது பல்வேறு மார்க்க பிரச்சாரம் செய்கிற போதோ, சமூக பணிகளில் ஈடுபடுகிற போதோ, அல்லது கல்யாணம் போன்ற விசேஷங்களுக்கு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிற போது வெட்க உணர்வோடு அந்த வெட்கத்தை தக்க வைத்துக் கொண்டு போகிற பெண்மணி அல்லாஹ்விடத்திலே பெரும் அந்தஸ்துள்ள பெண்மணி. கண்ணிமிக்கவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு 300 மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்துவாங்க. அவங்க வீட்டுல 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, தங்கி மாணவி படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உஸ்தாதாக. அதில் உமர் அவங்க சொல்லுவாங்க, இப்ப இந்த தஹாரத், அதாவது பெண்கள் சுத்தம் சம்பந்தமாக ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் வந்தால் நாங்க என்ன முடிவு எடுப்போம்னு சொன்னா ஆயிஷாமா அவங்கள்ட்ட தான் போய் கேட்போம். அப்ப பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு கூட வழிகாட்டுகிற அளவிற்கு அன்னை ஆயிஷாமா மிகப்பெரிய அறிவு மேதையாக இருந்துக்கிறாங்க. நியமிக்கவர்களே, எனவே நம்மள்ட்ட பெண்கள்கிட்டையும் கல்வி கற்றுக்கொள்கிற ஆர்வம் வர வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா, இமாம் அசாக்கி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க, நாங்கள் கல்வி கற்றுக்கொண்ட ஆசிரியர்கள்ல 80க்கும் மேற்பட்ட ஒரு பெண்கள். இமாம் ஷாஃபி எவ்வளவு பெரிய இமாம் நமக்கு தெரியும். இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லா, பெரும் பெரும் மேதைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கல்வி கற்றுக்கொண்ட ஆசிரியர் பெருமக்கள்ல 80க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மார்க்கத்தில் பெண்களிடத்திலே கல்வி உணர்வு நிறைந்திருந்தது. கண்ணிமிக்கவர்களே, அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஆயிஷாமா அவங்களுடைய வரலாறுலே வருது, எவ்வளவு வெட்க உணர்வு இருந்திருக்கிறது. இன்னைக்கு பெண்கள்கிட்ட மிகவும் அருகி வருகிற ஒரு குணமாக இந்த வெட்க உணர்வு. ஏன்னா சகஜமா அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகள், வீட்டுல பெரிய பெரிய ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு வரக்கூடிய சீரியல்ல இருந்து பல்வேறு படங்கள்ல இருந்து ஆண் பெண் கலப்பு, இப்ப சகஜமாக அவர்கள் கலந்து ஆடுகிற ஆடல் பாடல், சிரித்து பேசுகிற எத்தனை நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் பார்க்கிறோம், டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முசீபத்துகளை தொடர்ந்து பார்த்து பார்த்து இப்ப பெண்களுடைய வாழ்வில் வெட்கம் இல்லாமல் போயிருச்சு. சகஜமா எல்லா ஆண்கள் முன்னாடி நிற்கிறது, ஃபர்தாவுடைய முறை இல்லாமல் நின்று பேசுவது, இப்ப நேருக்கு நேர் முகம் பார்த்து பேசுவது என்று சொல்லி எவ்வளவு மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிற அந்த வெட்கமின்மை இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அதுல ஆயிஷாமா அவங்க சொல்றாங்க, இப்ப பெருமானார் அடக்கப்பட்டிருக்கிற இடம் ஆயிஷாவுடைய வீடு. இப்ப ஆயிஷாமாவும் நபிகள் நாயகம் வாழ்ந்த வீடு. இப்ப நபி அடக்கப்பட்டாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் அடக்கப்படுறாங்க. இப்ப ஆயிஷாமா சொல்லுவாங்க, அடுத்து நான் அப்பப்ப ஜியாரத்துக்கு போவேன், பெருமானார் அடங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போவேன், ஆனால் நான் அதற்கு முன்பு வரை சர்வசாதாரணமாக செல்லுவேன், என்னுடைய ஃபர்தாவுடைய அந்த முறை இல்லாமல். காரணம், அபூபக்கர் என் தந்தை, அப்ப அவங்க மகரம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கணவர், எனவே நான் கொஞ்சம் சாதாரணமாக இயல்பாக நான் ஜியாரத்திற்கு செல்வேன். அடுத்து ஆயிஷாமா சொல்லுவாங்க, ஃபவல்லாஹி மா தஹல்து. அடுத்து 3ஆவதாக அடக்கப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருக்கு பக்கத்துல அடக்கப்படுவாங்க. ஆயிஷாமா சொல்றாங்க, ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா தஹல்துஹு இல்லான மஷ்தூதுன் அலைய சௌபி. எப்ப ஹஜ்ரத் உமர் அவங்க அடக்கப்பட்டாங்களோ அதற்கு பிறகு நான் ஜியாரத்திற்கு செல்வதாக இருந்தால் ஒரு ஆடையை என் மீது முழுமையாக போட்டு நான் போர்த்தி கொண்டுதான் செல்வேன். காரணம் சொல்லுகிறார்கள், ஹயான் பின் உமர், உமருக்கு நான் வெட்கப்பட்டு கொண்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் இறந்துட்டாங்க, கபரில் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப அடக்கப்பட்ட ஒரு கபருக்கு போகிற போது கூட தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு ஒரு அந்நிய ஆண் இருக்கிறார் என்று எண்ணுகிற அளவிற்கு வெட்க உணர்வு இருந்திருக்கிறது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் வெட்க உணர்வு இழந்து வருகிறோம். ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா குறுக்காவை கட்டிடுது. சில இடங்கள்ல போட்டிருக்கிற நகையில இருந்து சேலை வரைக்கும் வெளியே காட்டணும், நான் எவ்வளவு காஸ்ட்லியா போட்டிருக்கேன் எல்லாரும் பார்க்கணும், நான் போட்டிருக்கிற டிசைன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், வெட்க உணர்வு இழக்கக்கூடாது. வீட்டில இருந்து வெளியே கிளம்புறப்ப இன்னைக்கு வீட்டை வைக்கத்தை கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க நிறைய பேர். கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு புர்காக்கள் கூட நவநாகரீக புர்காக்களாக, மாடல் புர்காக்களாக ஷைத்தான் பார்ப்பதற்கு தூண்டுகிற விதத்துல. கண்ணிமிக்கவர்களே, எனவே சுவனத்து பெண்களுடைய இன்னொரு மிக முக்கியமான அம்சம் வெட்க உணர்வோடு அவர்கள் வாழ்வது. இறுதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்துன்யா குல்லுஹா மத்தான். இந்த உலகம் முழுக்கவே சுகம் அனுபவிக்கிற, அற்பமான இன்பம் அனுபவிக்கிற பொருட்கள். ஹைரு மத்தாய் துன்யா. இப்ப உலக பொருட்களில், இன்ப பொருட்களிலேயே சிறந்தது யார் தெரியுமா? அல் மரஅத்து சாலிஹா. பெருமானார் சொல்லுவாங்க, சாலிஹான பெண்கள். உலகத்தில் இருக்கிற பொருட்களிலேயே சிறந்தவர்கள் பெருமானார் சொல்றாங்க சாலிஹான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னொரு இடத்துல மாற்றமா சொல்லுவாங்க, நான் விட்டு செல்கிற குழப்பங்களிலேயே எனக்கு பின்னால் ஆண்களுக்கு மிக பெரும் சோதனை, மிக பெரும் ஃபித்னா பெண்கள் என்று பெருமானார் சொல்லுவாங்க. எனவே பெண்கள் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பெருமானார் சொல்வதை போல மரஅத்து சாலிஹா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நல்ல பெண்மணியாக, குழந்தைக்கு சாலிகான தாயாக, கணவனுக்கு சாலிகான மனைவியாக பெருமானாரின் வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழப் போகிறோமா? அல்லது பெருமானார் கூறியிருக்கிற பெரும் ஃபித்னாக்களை ஏற்படுத்துகிற குடும்பங்களில் தொடங்கி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துகிற பெண்களாக வாழப் போகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப சிறந்த படைப்பு வாழ்வது உங்க கையில தான் இருக்குது. அல்லது குழப்பங்கள், ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்துறது, கணவனுக்கு மத்தியில குழப்பம், உறவுகளுக்கு மத்தியில குழப்பம், இப்ப பெரிய ஃபித்னாக்கள் பெண்கள் மூலமாக ஏற்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, ஆக நாம் உண்மையை நல்லபடியாக உணர்ந்து இப்ப சுவனத்து பெண்களாக வாழ வேண்டுமானால் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதலாவதாக தக்வா என்கிற இறையச்சத்தை கடைபிடிக்கணும். எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிற ஒரு தன்மை. அடுத்து நம்முடைய கணவனுக்கு நல்ல ஒரு சாலிகான மனைவியாக, கண் குளிர்ச்சியான மனைவியாக, வீட்டுல கணவன் வர்றப்பவே சிரித்த முகத்தோடு அவரை வரவேற்கிற,
அவரின் கவலைகளை எல்லாம் மறந்து மனதுக்கு ஒரு ஆறுதல் தருகிற ஒரு சாலிகான மனைவியாக, பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் போதிக்கிற சாலிகான தாயாக, வெட்கம் நிறைந்த பெண்மணியாக வாழ்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குடும்ப வாழ்க்கையையும் சொர்க்கத்து வாழ்க்கையா மாத்தி கொடுப்பான். குடும்பத்துல இந்த வாழ்க்கையும் பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். நாளை மறுமையிலும் சுவனத்தில் பெரும் பெரும் சஹாபிய பெண்மணிகளோடு இடம்பெறுகிற பாக்கியம் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட பெண்மணிகளாக உலகத்துல எல்லா பெண்களையும் ஆக்கி அருள்வானாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸிற்கு வந்திருக்கிற பெண்களை எல்லாம் சாலிகான பெண்களாக ஆக்கி அருள்வானாக. குடும்பங்களில் நல்லா நிறைய பரக்கத்துகள் ஹைராத்துகளை தந்தருள்வானாக. குழந்தைகளை எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, தீனுக்கு சேவை செய்கிற மார்க்கப்பட்டு மிக்க குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இந்த வருகையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்று வாழ்வின் இறுதி வரை நிறைய தீனுடைய சபைகளில் கலந்து கொள்கிற, நிறைய பெண்களை அழைத்து வருகிற தாய்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.